ஹாய் சிஜிடி ஃபேமிலி, ஆன்லைனு கூடாக இன்னும் ஒரு புதிய ஞாயிற்றுக்கிழமை எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாங்கள் சேர்ந்து எங்களுடைய ராஜாதி ராஜாவை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். அவர் என்னையும் உங்களையும் கண்ட ஆண்டவர். தாயின் கருவிலே நாங்கள் உருவாகும் போதே எங்களை கண்டவர், எங்களை முன்குறித்தவர், எங்களை பேர் சொல்லி அழைத்த அந்த ஆண்டவரை உற்சாகமாக நாங்கள் பாடி ஆராதிப்போமா? என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார், இயேசு என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். மீட்டுக் கொண்டார், என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். மீட்டுக் கொண்டார், என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தன் ஆவி தந்தார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தன் ஆவி தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஜெயம் தந்தார், இயேசு ஜெயம் தந்தார், சத்ருவின் மேல் அவர் ஜெயம் தந்தார். ஜெயம் தந்தார், இயேசு ஜெயம் தந்தார், சத்ருவின் மேல் அவர் ஜெயம் தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு சொல்லுவோமா? இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு நம்பிக்கையோடு சொல்லுவோம். அவரை ஆராதிக்கிற ஒரு உணர்வோடு கூட சொல்லுவோமா? எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஹல்லேலூயா. எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறவரே, எங்களோடு கூட நடந்து வருகிறவரே, உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களை கண்டவரே, உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே நாங்கள் இருக்கிற இடங்களிலே எங்களுடைய குடும்பங்களோடு சேர்ந்து நாங்கள் தனி நபர்களாக ஆராதித்து கொண்டிருக்கலாம். எங்களுடைய இருதயங்கள் அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். நாங்கள் பாடின வரிகளை சிந்தித்து அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அவர் என்னையும் உங்களையும் அவர் கண்டவராக இருக்கிறார். நானும் நீங்களும் தாயின் கற்பத்திலே உருவாகிற நேரத்திலே, நாங்கள் கருவாய் இருக்கிற நேரத்திலே அந்த ஆண்டவருடைய கண்கள் என்னையும் உங்களையும் கண்டது. எங்களுடைய எலும்புகள் உருவாகிற நேரத்திலே அவைகள் ஒன்றாகிலும் அவருடைய கண்களுக்கு மறைவாக இருக்கவில்லை. எங்களுடைய அவயவங்கள் உருவாகிற நேரம் எல்லாவற்றையும் தன்னுடைய புத்தகத்திலே அவர் குறித்து வைத்திருந்தார். என்னுடைய காலங்களை தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கிற ஒரு ஆண்டவரை நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். அவரை நாங்கள் மகிமைப்படுத்துவோமா? அவரை நாங்கள் உயர்த்துவோமா?
எங்களை கண்டவரே உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம். பாவத்திலே இருந்து எங்களை மீட்டு கொண்ட அந்த ஆண்டவருக்கு நேராக எங்களுடைய இருதயங்கள் இந்த நேரத்திலே திரும்பட்டும். அவரை ஆராதிப்போம். எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று நாங்கள் பார்க்கிறோமே. என்னையும் உங்களையும் அவர் மன்னித்து அவர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு பாக்கியவான்களாக நீதிமான்களாக அவருடைய சமூகத்திலே நிற்க பண்ணி இருக்கிறாரே, அந்த ஆண்டவரை நாங்கள் ஆராதிப்போமா? அவர் மகத்துவமுள்ள ஆண்டவர், அவருடைய கிருபையினால் எங்களை ரட்சித்த ஆண்டவர். அவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் அந்த பெரிய ஆண்டவர் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அந்த பெரியவரை நாங்கள் உயர்த்துவோமா சர்ச்? அந்த பெரியவருக்கு எங்களுடைய மகிமையை செலுத்துவோம். அந்த பெரியவருக்கு எங்களுடைய துதியை செலுத்துவோம். அவர் எல்லாரிலும் பெரியவர். அவருடைய நாமம் ஒன்றே, அது மேலான நாமம். அவருடைய நாமம் ஒன்றே எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறவர். அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோமா? அவருடைய நாமத்திலே சுகம் உண்டு, அவருடைய நாமத்திலே விடுதலை உண்டு, அவருடைய நாமத்திலே மீட்பு உண்டு, அவருடைய நாமத்திலே ஆறுதல் உண்டு, அவருடைய நாமத்திலே எங்களுடைய கேள்விகளுக்கான பதில் உண்டு. அந்த ஆண்டவரை பார்த்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? ஓரியாந்தராமா ஷிகாலாராமாந்தே, உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம், உங்களை நாங்கள் கனப்படுத்துகிறோம், உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உங்களுடைய அன்பு பெரியது ஆண்டவரே, உங்களுடைய அன்பு பெரியது. நீர் எங்களுக்கு பாராட்டின உங்களுடைய இரக்கங்கள் பெரியது. நீர் எங்களை நினைத்திருக்கிறீர், நீர் எங்களை நினைத்திருக்கிறீர், நீர் எங்களை முன்குறித்திருக்கிறீர், நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறீர், நீர் எங்களை கைவிடாமல் இந்த நாள் வரைக்கும் எங்களோடு கூட இருந்திருக்கிறீர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, we worship you Lord. உம்முடைய மகத்துவங்களை சொல்லி உங்களை போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்களை காண்கிறவராக இருக்கிறவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் போய்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் காண்கிற ஒரு ஆண்டவர் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் காண்கிறவர் மாத்திரம் அல்ல, எங்களுடைய சத்தத்தை கேட்கிறவர், கேட்டுவிட்டு அமைதியாயிருக்கிற ஒரு ஆண்டவர் அல்ல, எங்களுக்கு கிரியை செய்யும்படி எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிற ஒரு ஆண்டவர். உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுடைய துதிகன மகிமைக்கெல்லாம் நீர் ஒருவரே பாத்திரர், எங்களுடைய புகழுக்கெல்லாம் நீர் ஒருவரே பாத்திரர். உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம். அந்நிய பாஷையிலே கூட அந்த ஆண்டவரை நாங்கள் ஆராதிப்போமா? அவருடைய மகத்துவத்தை, அவருடைய அன்பை கண்ட நாங்கள், எங்களுடைய வாழ்க்கையில அனுபவித்த நாங்கள், எங்களுடைய ஆத்துமா இந்த நேரத்தில் அவரை பாடட்டும். We worship you Lord. ஓ நீர் ஒருவரே பெரியவர், ஓ நீர் ஒருவரே சிறந்தவர், எங்களுடைய கண்மலையாக இருக்கிறவர், எங்களுடைய கேடகமாக இருக்கிறவர், எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிற ஆண்டவர், எங்களுடைய பிரச்சனையின் மத்தியிலே நாங்கள் ஓடி வரக்கூடிய எங்களுடைய தஞ்சமாக இருக்கிற ஆண்டவர், எங்களுடைய பலவீனத்திலே எங்களுக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர். உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம். எஸ், ஹல்லேலூயா. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர் ஆண்டவரே. Thank you Lord. இந்த நேரத்திலே அந்த ஆண்டவர் எங்களுக்கு செய்த அவருடைய நன்மைகளை எங்களுடைய இருதயங்கள் எண்ணி பார்க்கட்டும். நானும் நீங்களும் இந்த நாளிலே நின்று கொண்டிருக்கிறது அவருடைய சுத்த கிருபை, ஜீவனோடு இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. கிருபையினால் எங்களை ரட்சித்து மீட்டு கொண்டார். அவருடைய வசனம் சொல்லுகிறது, சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் எங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி என்று தன்னுடைய குமாரனை கொடுத்து என்னையும் உங்களையும் அவர் மீட்டு கொண்டிருக்கிறார். சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். எங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார். எங்களுடைய பாவங்களை கழுவி இருக்கிறார். எங்களுக்கான ஒரு நித்திய வாழ்வை கொடுத்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்தவர்களாக ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு சொல்லுவோமா? ஆண்டவரே, நீர் செய்த நன்மை எல்லாம் எண்ணி உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லுவோமா?
சொல்லுவோமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து? நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், உம் பாதம் விழுந்து நன்றி சொல்கிறேன், உம் வல்ல செயல்களை நினைக்கின்றேன், ஓயாமல் முத்தம் செய்கிறேன். என்னை மன்னித்தீரே, உம் தூய இரத்தத்தால் என்னை தூக்கினீரே, உம் பாசக்கரத்தால் என்னை தாங்கினீரே, உம் கிருபையால் எனக்காக பூலோகம் வந்தவரே, என் மீறுதலுக்காய் காயப்பட்டீர், என் அக்கிரமத்துக்காய் நொறுக்கப்பட்டீர், என் துக்கங்கள் எல்லாம் சுமந்து கொண்டீர், எனக்காக சமாதான பலியானீர். உம்மை போல தெய்வம் யாரும் இல்ல, உம்மை போல தெய்வம் யாரும் இல்ல, உம்மை போல தெய்வம் யாரும் இல்ல, உம்மை போல தெய்வம் யாரும் இல்ல. நானும் நீங்களும் தொலைந்து போன நேரத்திலே, வழி தப்பி போன நேரத்திலே எங்களை தேடி வந்து மீட்டு கொண்ட அந்த அன்பை நினைத்து சொல்லுவோமா? ஒரு நல்ல மேய்ப்பன் ஆண்டவரே, தொலைந்த நேரத்தில் நல்ல மேய்ப்பனாய் தேடி வந்தீர், உம் தோளில் தூக்கினீர், அழுது நொந்த நேரங்கள் எல்லாம் ஒரு தாயை போல என்னை ஆற்றி தேற்றினீர். நடக்க முடியாத நேரங்கள் எல்லாம் ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். பறந்து காக்கும் ஒரு பட்சியைப் போல உம் சிறகுகளால் என்னை மூடி அணைத்தீர். உம்மை போல தெய்வம் யாரும் இல்ல. அவருடைய அன்பை அனுபவித்தவர்களாய் சொல்லுவோம். உம்மை போல தெய்வம் யாரும் இல்ல, உம்மை போல தெய்வம் யாரும் இல்ல. நானும் நீங்களும் தளர்ந்து போய் பலவீனப்பட்ட நேரத்தில் தன்னுடைய பலனை கொடுத்து சத்துவத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே பெருக பண்ணினவரை பார்த்து சொல்லுவோமா? தளர்ந்த நேரத்தில் நல்ல தோழனாய் தோள் கொடுத்தீர், என் கூடவே நின்றீர். உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் காயம் கட்டினீர், நல்ல சமாரியனாய். வியாதிகள் வந்த நேரமெல்லாம் ஒரு பரிகாரியாய் வந்து குணமாக்கினீர். துன்பத்தில் தாங்கும் மணவாளனாய் மனமிரங்கி என்னை மகிழச் செய்தீர். உம்மை போல தெய்வம் யாரும் இல்ல, உம்மை போல தெய்வம் யாரும் இல்ல, உம்மை போல தெய்வம் யாரும் இல்ல, உம்மை போல தெய்வம் யாரும். எங்களுடைய இருதயங்கள் அறிக்கை செய்யட்டும் இந்த நேரத்தில். எங்களுடைய இருதயங்கள் அவரை பார்த்து சொல்லட்டும். அவருடைய அன்பை அனுபவித்த நான் நீங்களும் அறிக்கை செய்வோமா? Yes. உம்மை போல தெய்வம் யாரும் இல்ல. Hallelujah. போல தெய்வம் யாரும் இல்ல. Hallelujah. அவருடைய அன்பை பார்த்த நாங்கள், எங்களுடைய வாழ்க்கையில ருசி பார்த்த நாங்கள் பாடின வரிகளை அறிக்கை செய்தவருக்கு நன்றி சொல்லுவோமா? இருக்கிற இடங்களில் எங்களுடைய வியாதியை சுகமாக்கின அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு பரிகாரியாக வந்து எங்களை அவர் குணமாக்கினாரே. நாங்கள் தளர்ந்து போன நேரத்திலே ஒரு தோழனை போல வந்து எங்களுக்கு தோள் கொடுத்து எங்களை தூக்கி விட்டாரே. சத்துவம் இல்லாமல் இருந்த நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சத்துவத்தை அவர் பெருக பண்ணினாரே. தன்னுடைய வார்த்தையை அனுப்பி உங்களுடைய காயங்களை அந்த
கட்டினாரே அவருக்கு நேராக எங்களுடைய இருதயங்களை உயர்த்தி நாங்கள் நன்றி சொல்லுவோமா? இருக்கிற இடங்களிலே குடும்பங்களோடு சேர்ந்து நன்றி சொல்லுகிறோம். என்னுடைய காயத்தை கட்டின ஒரு ஆண்டவர், எனக்கு ஆறுதலாயிருந்த ஒரு ஆண்டவர், பலவீனமான நேரத்திலே பலன் கொடுத்தவர், நான் மங்கி மங்கி எரிந்த நேரத்திலே என்னுடைய திரியை அணைக்காத ஒரு ஆண்டவர் நீர். நான் நெறிந்து போயிருந்த நேரத்திலே என்னுடைய நாணலை முறிக்காமல் என்னை மீண்டுமாக எழும்பி நடக்க பண்ணின ஒரு ஆண்டவர் நீர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். குடும்பங்களோடு சேர்ந்து தனிநபர்களாக உம்மை போல ஒரு தேவன் இல்லை, உம்மை போல ஒரு தேவன் இல்லை. உம்முடைய அன்புக்கு ஒத்த ஒரு அன்பு இந்த உலகத்திலே இல்லை. உங்களுடைய அன்புக்கு ஒத்த ஒரு அன்பு இந்த உலகத்திலே இல்லை. சொல்லுவோமா? உம்மை போல ஒரு தேவன் இல்லை என்று சொல்லுவோம். அறிக்கை உம்மை போல தெய்வம் யாரும் இல்லை, உம்மை போல தெய்வம் யாரும் இல்லை, உம்மை போல தெய்வம் யாரும் இல்லை, உம்மை போல தெய்வம் யாரும் இல்லை. ஹல்லேலூயா ஆண்டவரே, உம்மை போல ஒரு தெய்வம் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. உங்களை போல ஒரு நல்ல தோழன், நல்ல பரிகாரி ஆண்டவரே, ஒரு நல்ல நண்பன், ஒரு நல்ல தகப்பன், தாயா எங்களை நடத்துகிற உங்களை போல யாரும் இல்லை ஆண்டவரே. உங்களை போல எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. ஆம் சர்ச், எங்களோடு கூட ஆன்லைன்ல ஆராய்த்து கொண்டிருக்கிற உங்களை, அவரை போல எங்களை நேசிக்க, அவரை போல எங்களை நடத்த, எங்களை விசாரிக்க வேற யார் இந்த உலகத்தில் இருக்கவும் முடியாது, இருந்ததும் இல்லை, இனிமேல் இருக்க போகிறதும் இல்லை. அவர் ஒருவரே எங்கள் மீது அனாதியாய் தன்னுடைய அன்பை எங்களுக்காய் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுக்கத்தக்கதான அன்பை கொடுத்த ஒரு நல்ல ஆண்டவராயிருக்கிறார். எங்களோடு ஆன்லைன்ல ஆராய்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த ஆண்டவரை போல ஒருவர் இல்லை என்று? அப்படி நீங்கள் விசுவாசிக்கலாம் இருந்தா நீங்கள் எஸ் என்று டைப் பண்ணலாம், இல்லாவிட்டால் கரங்களை உயர்த்துகிற அந்த எமோஜியை போடலாம். என்னோடு நீங்க அக்ரி பண்றீங்களா இருந்தா அந்த ஆண்டவரை போல யாரும் இல்லை என்று உங்களுடைய கமெண்ட்கள் இப்பொழுது எஸ் என்று, இல்லாட்டி அவரை போல யாரும் இல்லை என்பதை குறித்து நாங்கள் கமெண்டில் நாங்கள் சொல்ல போகிறோம். அவரை போல யாரும் இல்லை, அவரை போல ஒருவரும் இல்லை. அவர் எங்களை அனாதியாய் சிநேகிக்கிற தேவன், அந்த அகாப்பே அன்பினால் எங்களை அரவணைக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் எஸ் என்று என்னோடு கூட அக்ரி பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நேரத்தில் அந்த ஆண்டவருடைய பாதத்திலே எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் வைக்க போகிறோம். நாங்கள் பாடினோம், அவரை போல ஒரு தெய்வம் இல்லை, இயேசு எங்கள் ஜீவன், இயேசு எங்கள் பலன் என்று பாடினோம். அவர் எங்கள் ஆத்மாவின் நங்கூரம் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலே அந்த ஆண்டவருடைய கரங்களிலே எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நாங்கள் இந்த நேரத்தில் ஒரு விஷயம் நாங்கள் வைக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் இணைந்திருக்கிற உங்களுக்கும் ஏதாவது ஒரு ஜெப தேவை இருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், எனக்காக ப்ரே பண்ணுங்கள், இல்லாவிட்டால் இந்த நபருக்காக ப்ரே பண்ணுங்கள் என்று அந்த கமெண்ட் பாக்ஸில் அவருடைய பெயரை, இல்லாவிட்டால் உங்களுடைய ஜெப தேவை நீங்கள் போடலாம். இல்லாவிட்டால் உங்களுக்காக ஒரு லிங்க் கொடுக்கப்படும். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் பதிவு செய்ய அந்த லிங்கிலே உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் பதிவு செய்யலாம். நாங்கள் ஆராதித்த ஆண்டவர் நிச்சயமா எங்களை முற்றும் முடி அலட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அவனோடு கூட சேர்ந்து எங்களுடைய ஜெப தேவைகளை, எங்களை ஜெபிக்க வேண்டிய நபர்களை நாங்கள் நினைத்தவர்களாய் ஒரு விஷயம் நாங்கள் இருக்கிற வீடுகளில் இருந்து அந்த ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமா ஆண்டவரே, நீர் எங்கள் ஜீவன், நீர் எங்கள் பலன் ஆண்டவரே, நீர் எங்கள் ஆத்துமாவின் நங்கூரமா இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே இந்த நாளிலே யார் யார் இருக்கிற ஸ்தானங்கள் இருந்து எப்படிப்பட்ட தேவைகளோடு கூட உங்களை நோக்கி பார்க்கிறார்களோ ஆண்டவரே, அந்த எல்லா தேவைகளிலும் இருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ரட்சிக்க வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய தேவைகளை சந்திக்க நீர் போதுமானவர் என்பதை ஆண்டவரே நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் எங்களை அன்பு செய்கிற தெய்வம், நீர் எங்களை சிநேகிக்கிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய ஜீவனை கொடுக்கிற அன்பை எங்களுக்காய் நீங்கள் கொடுத்த தேவன் ஆண்டவரே. உம்முடைய ஜீவனை எங்களுக்காய் கொடுத்தால் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்கிறது அதிக நிச்சயமா இருக்கிறது ஆண்டவரே. அந்த நம்பிக்கையோடு கூட உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்து எங்களுடைய எல்லா தேவைகளையும் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். நிச்சயமாய் அவரை போல ஒரு தெய்வம் இல்லை அருமையானவர்களே. அவர் எவ்வளவு அன்புள்ள தெய்வம்,
கடந்த வாரத்தில் நாங்கள் தியானிக்க ஆரம்பித்தோம். அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை இன்றும் வருகிற நாட்கள் நாங்கள் இன்னும் அதிகமாய் நாங்கள் தியானிக்க போகிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் மீண்டுமாய் உங்களை ஆன்லைனிலே காண்கிறது மிகவும் சந்தோஷம். ஆன்லைனில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நீங்களும் ஆன்லைனிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வியூவர்ஸையும் நீங்கள் இந்த நேரத்தில் வாழ்த்தி வரவேற்கலாம். உங்களுக்கு பிடித்தமான ஒரு இமோஜி கூடாய் இல்லாவிட்டால் நீங்கள் வெல்கம் என்று சொல்லலாம், ஒரு பெயரை டேக் பண்ணலாம். இந்த நேரத்தில் எங்களால் முடிந்த விதங்களில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்போம். நீங்கள் செய்கிறதை நான் காண்கிறேன். நாங்கள் உங்கள் யாவரையும் மீண்டுமாய் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிற அதே நேரத்தில் யாராவது முதலாக எங்களோடு சேர்ந்து இந்த ஆன்லைன் ஆராதனையிலே நீங்கள் பங்கு பெற்றுள்ளார், தேவனை ஆராதிக்குள்ளாய் இருந்தால் உங்களையும் இயேசு கிறிஸ்துவின் விசேஷித்த அன்பின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்களுக்கான ஒரு லிங்கை நீங்கள் காணலாம். முதலாக ஆராதிக்கிறவர்கள் அந்த லிங்கை நீங்கள் ஃபில் பண்ணுறது கூட நீங்கள் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களை குறித்து நாங்கள் அறிய விரும்புகிறோம், உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை நோக்கத்தை இன்னும் அதிகமாய் அதற்கூட வழி நடத்த நாங்கள் விரும்புகிறோம். அந்த ஆன்லைன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். யாராவது நீங்கள் முதலாக எங்களோடு இணைந்து இருக்கிறாய் இருந்தால் தொடர்ந்து நாங்கள் கொடுத்தலுக்குள்ளாய் நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கடந்த நாட்களில் நாங்கள் சொல்லி வந்திருந்தோம், உங்களுக்கு ஆன்லைனிலே நாங்கள் கொடுக்கிற ஒரு முறையை குறித்து நாங்கள் அறிமுகப்படுத்தியிருந்தோம். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் சபையிலே வந்து நீங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஆன்லைனிலே தொடர்ந்து நீங்கள் கொடுக்க விரும்புகிறதா இருந்தால் இன்னும் அதிகமாக அதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் எப்படி நான் இந்த ஆன்லைனு கூட என்னுடைய தசம பாகங்களை நான் கொடுக்கலாம் என்பதை நீங்கள் அறிய வேண்டுமா இருந்தால் கிவ் என்று டைப் செய்து இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் காணக்கூடிய அந்த இலக்கத்துக்கு நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ்ஸை அனுப்புங்கள். உங்களோடு சிலர் தொடர்பு கொண்டு உங்களுக்கான சில அறிவித்தல்களை வழங்குவார்கள். எப்படி நீங்கள் ஆன்லைனு கூட உங்களுடைய தசம பாகங்கள் காணிக்கைகள் நீங்கள் கொடுக்கலாம் என்று. ஒருவேளை அந்த முறையால் உங்களுக்கு கொடுக்க முடியாவிட்டால் வார நாட்களில் நீங்கள் சபைக்கு வந்து உங்களுடைய காணிக்கைகள் தசம பாகங்களை கொடுக்கலாம். தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய கொடுத்தலை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். என்றால் மக்கதோனியா சபை மிகவும் கொடிய தரித்திரத்தின் மத்தியில் இருந்தும் எல்லா விதமான கஷ்டமான சூழ்நிலைகள் மத்தியிலும் இருந்து அவர்களுடைய ராஜ்யத்துக்கு கொடுத்து உதவினார்கள். ஒருவேளை நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் இந்த நாளில் நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் செவிக்க போகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு ஒரு மக்கதோனியா சபையின் ஒரு இருதயத்தை கொடுக்கும்படியாக எங்களுடைய எல்லா கஷ்டத்தின் மத்தியிலும் ஆண்டவருக்கு உண்மையாய் கொடுக்க, ஆண்டவருடைய ஊழியங்களை தாங்க, சபையை தாங்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக. ஏனென்றால் ஆண்டவர் கொடுத்து யாரும் குறைவுபட்டு போனதாய் எந்த இடத்திலும் நாங்கள் காண முடியாது. கர்த்தர் அவர்களை நிச்சயமாக ஆசீர்வதிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஒரு விஷயம் எங்களுடைய காணிக்கைகளுக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே காணிக்கைகளை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிற இருதயங்கள் ஆண்டவர், அதை ஆண்டவர் வேறு பிரித்து வைத்திருக்கிற இருதயங்கள் எங்கள் இந்த நேரத்தில் காண்கிறீர் ஆண்டவரே. அவள் ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்கள் ஆண்டவர். தொடர்ந்து சபை அவர்கள் தாங்கிறதுனாலே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இன்னும் வருகிற நாட்களிலே ஆண்டவருடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் இப்படி ஐஸ்வர்யத்தின்படி நீங்கள் சந்தித்து எல்லா குறைவுகளையும் நீங்கள் நிறைவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடினமான சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவரே உங்களுடைய அன்பை, உங்களுடைய ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை அதிகமாக அனுபவிக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக, அவருடைய தொழில்கள் வீட்டின் தேவைகள் ஒவ்வொன்றை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய கரங்களிலே ஆண்டவரே இந்த நேரத்தை ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நாங்கள் 2 வாரங்கள் ஆரம்பித்து விட்டோம், ஆனால் 3வது வாரம் நாங்கள் சபையிலே கூடவில்லை என்று. நிச்சயமாக உங்களுடைய ஹெல்த்தில் உங்களுடைய சுகத்தை குறித்து நாங்கள் அதிகமாக யோசிக்கிறோம். சபையில் இருக்கிற ஒவ்வொருடைய ஆரோக்கியத்தை குறித்து நாங்கள் அதிகமாக யோசிக்கிறோம். ஆகவே கடந்த வாரங்களில் நாட்டில் ஏற்பட்ட சில காரியங்களின் நிமித்தமாக இந்த வாரத்திலே நாங்கள் ஆன்லைனுக்கு மாத்திரம்தான் நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். வருகிற நாட்கள் உங்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தலை வழங்குவோம். எப்படி நாங்கள் மீண்டுமாய் சபையாய் நாங்கள் கூடி வரப்போகிறோம் என்று நாட்டின் சூழ்நிலையும் உங்களுடைய சுகத்தையும் உங்களுடைய ஆரோக்கியத்தின் குறித்து நாங்கள் அதிக அக்கறையாக இருக்கிறது நிமித்தமாய் மாத்திரம் தான் இந்த காரியத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். நிச்சயமாய் நாங்கள் மீண்டும் கூடுகிற நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை. ஆண்டவர் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை அவர் ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். சபையினரே, தொடர்ந்து நாங்கள் ஒன்றாய் நாங்கள் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். இந்த நேரத்திலே தொடர்ந்து பாஸ்டரை இந்த நாளிலே அந்த வார்த்தையை நாங்கள் கொடுக்கிறதற்காக அந்த அன்பின் மெசேஜோடு கூட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒரு ஆர்ட் சிம்பிளை போடலாம் வேண்டாம், அன்பின் ஒரு சேவனாக இருக்கிறது. ஒரு ஆர்ட் சிம்பிளோடு கூட பாஸ்டர் ஸ்ரீயை நீங்கள் வெல்கம் பண்ணலாம். மேபி ஒரு கிஸ் ஒன்று நீங்கள் கொடுக்கலாம். அந்த கமெண்ட் கூட உங்களுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்த முடியுமோ அதை எல்லாவற்றையும் நீங்கள் சொல்லலாம். குட் மார்னிங் சர்ச். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களோடு ஆன்லைனில் இணைந்திருக்கிற உங்களையும் மற்றும் பல்வேறு இடங்களிலே இருந்து இணைந்திருக்கிற எங்களுடைய குடும்பத்தை தவிர்ந்த, அதாவது எங்களுடைய சபையை தவிர்ந்த மற்றும் உங்கள் யாவரையும் நான் உங்களுக்கு
என்னுடைய பரிசுத்த பறக்கும் முத்தங்களோடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காலையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்களும் உங்களுக்கு அருகில் யாரும் இருந்தால் அல்லது ஈவன் ஆன்லைனு கூட நீங்கள் உங்களுடைய அந்த ஹோலி ஃப்ளைங் கிஸ்ஸை நீங்கள் கொடுக்கலாம். அது எங்களுடைய அன்பை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு மிகவும் நல்லதாக இருக்கும். அன்பானவர்களே, சென்ற வாரம் முதல் நாங்கள் எங்களுடைய ஒரு புதிய தொடர்ச்சி பிரசங்கம் ஒன்றுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். சென்ற வாரம் அதை ஆரம்பித்த போது நாங்கள் முடிந்தவர்கள் எங்களுடைய 3 ஆராதனைகளை நாங்கள் ஒன்றாக சரீர பிரகாரமாக கூடி வந்தோம். ஆனாலும் சகோதரன் நபி சொன்ன வண்ணமாய் உங்களுடைய பாதுகாப்பை மிகவும் கருத்தில் கொண்டவர்களாய் நாங்கள் சபையாக நாங்கள் தலைமைத்துவமாக தீர்மானம் எடுத்தோம். சில நாட்களுக்கு நாங்கள் மீண்டும் சரீர பிரகாரமாக கூடி வருவதை தவிர்த்து நாங்கள் ஆன்லைனுக்கு கூடாக நாங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் இணைவோமாக என்று. அவை வருகிற நாட்கள் எங்களுடைய அறிவித்தல் காத்திருங்கள். தேசத்தின் சூழ்நிலைகளை நாங்கள் மிகவும் அவதானித்து மீண்டும் ஒன்றாய் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதா என்று பார்த்து நாங்கள் உங்களுக்கு அறிவிப்போம். ஆகவே உங்களுடைய பொறுமைக்காய் நீங்கள் எங்களோடு கொடுக்கிற ஒத்துழைப்புக்காக மிக்க நன்றி. இந்த நேரத்தில் நாங்கள் செபிப்போம். பிதாவே, இந்த நேரத்தில் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். நீங்கள் எங்களுக்கு எப்பொழுதும் உண்மை உள்ளவராயிருக்கிறபடி நான் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் பாடினது எவ்வளவு உண்மையானது. உம்மை போல தெய்வம் யாரும் இல்லை, உங்களை போல அன்பு செய்கிற தெய்வம் யாரும் இல்லை. ஆண்டவரே, இந்த நேரத்தில் உங்களுடைய அன்பை குறித்து நாங்கள் பார்க்கிற இந்த காலகட்டத்தில் தகப்பனே, நீங்கள் எங்களோடு இடைப்படுவீர்களாக. ஆண்டவரே, எங்களை நீங்கள் உருவாக்குவீர்களாக. உங்களுடைய அன்பின் வாய்க்காலாய் எங்களை மாற்றுவீர்களாக. உங்களுடைய அன்பின் பிரதிபலிப்பாய் எங்களை மாற்றுவீர்களாக. உங்களுடைய அன்பின் சாயலாய் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்வீர்களாக என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். நான் சென்ற வாரத்தினுடைய ஒரு பகுதியை, அதை சென்ற வாரம் நான் பகிர்ந்து கொண்டதின் ஒரு சிறிய மீளாய்வோடு நான் உங்களோடு கடந்து செல்லட்டும். அதே நேரம் ஆன்லைனில் இணைந்திருக்கிறவர்கள் நான் உங்களிடத்தில் கேட்கட்டும், தயவு செய்து மீண்டும் ஒரு முறை இந்த தொடர்ச்சியிலே நானும் நீங்களும் கவனமாய் செல்லத்தக்கதாய் சென்ற வாரம் எங்களுடைய 9 மணி ஆன்லைன் ஆராதனையினுடைய செய்தியை தயவு செய்து நீங்கள் மீள கேட்பீர்கள். ஆனால் இன்றிலிருந்து நாங்கள் செல்ல போகிற அந்த காரியங்களை பார்க்கிறது மிகவும் உதவியாக இருக்கும். சென்ற வாரம் நான் சொன்னேன், எங்களுக்கு மிகவும் எங்களுடைய வாழ்க்கையில் அத்தியாவசியமாக காணப்படுகிறது. இந்த முழு உலகமும் மிகவும் வேண்டி நிற்கிற ஒன்று அன்பு தான். ஆனாலும் நீங்களும் நானும் பேசுகிற தமிழ் மொழியிலும் அல்லது நாங்கள் சிலர் பேசுகிற ஆங்கில மொழியிலும் அன்பானவர்களே ஒரே ஒரு வார்த்தை தான் ஒன்று. ஆங்கிலத்தில் லவ், தமிழில் அன்பு. ஆனால் கிரேக்க மொழியிலோ, எங்களுடைய புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிற கிரேக்க மொழியிலோ அல்லது பழைய ஏற்பாட்டு எழுதப்பட்டிருக்கிற அந்த எபிரேய மொழியிலோ அன்பை குறித்து ஒரு சொல் மாத்திரம் அல்ல, அந்த அன்பை குறித்து விவரிக்கிற பல சொற்கள் இருக்கிறது. நான் சென்ற வாரம் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். எங்கள் அநேகருக்கு தெரிந்த காரியத்தை மீண்டும் ஒரு மீளாய்வு செய்ய, நாங்கள் ஒரு மீட்டல் ஒன்று செய்ய நாங்கள் ஞாபகப்படுத்துகிறது மிகவும் நல்லதாக இருக்கும். அதே நேரம் ஈவன் நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் யாராவது, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறியாதவர்கள் நீங்கள் யாராவது இருந்தால் நாங்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நேரத்தில் எங்களுடைய பரிசுத்த வேதாமத்தில், எங்களுடைய கிறிஸ்தவ சத்தியத்தில் இந்த அன்பை குறித்து சொல்லுகிற காரியங்களை நீங்களும் அறிந்து கொள்கிற போது நான் சொல்லுகிறேன், இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக, உங்களுடைய எதிர்காலத்துக்கு மிகவும் நன்மையாக, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய உறுதிப்பாடாக அமைய போகிறது. அன்பானவர்களே, அவை 4 முக்கியமான சொற்களை நாங்கள் புதிய ஏற்பாட்டிலே, அதாவது கிரேக்க மொழியிலே நாங்கள் பார்க்கிறோம். அதில் ஒன்று எரோஸ், அது ஒரு ரொமான்ஸ் லவ்வை பற்றி அது சொல்லுகிறது. அதாவது இருவருக்கு இடையிலே ஏற்படுகிற ஒரு மிக நெருக்கமான உறவை குறிக்கிற அல்லது பாலியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு உறவை குறிக்கிறதாகவும், அதே நேரம் ஃபெலேயோ என்று சொல்லுகிறது, அது சகோதரத்துவ அன்பை, நண்பத்துவ அன்பை பற்றி சொல்லுகிறதும், அதே நேரம் ஸ்டோஜ் என்று சொல்லுகிற சொல் அது குடும்ப உறவுக்குள்ளே சகோதரர்கள், சொந்த சகோதரங்களுக்கு இடையிலே, தாய் தாப்பன் பிள்ளைகளுக்கு இடையிலே பரிமாறிக்கொள்கிற அன்பு. ஆனால் நான் சென்ற வாரம் எனக்கு கேட்கக்கூடியதாக இருந்தது, ஒரு மிகவும் பிரபல்யமான ஊழியக்காரனான ரவி சக்கராயஸ் அவர்கள் அவர் சொல்லுகிறார், இந்த 3 சொற்களும், அதான் இந்த 3 அன்பை குறித்து விவரிக்கிற 3 சொற்களும், அதான் எரோஸ், ஃபிலேயோ, ஸ்ட்ரோஜ் என்று சொல்லுகிற இந்த 3ம் அகாப்பே என்று சொல்லப்படுகிற தேவனுடைய அன்போடு தொடர்பு இல்லாவிட்டால், அதோடு
ஒரு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் இல்லாட்டி அது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அந்த அன்புக்கு அந்த அன்பின் வரையறைக்குள்ளே அந்த அன்புக்குள்ளே அது அடங்காமல் போகுமானால் உண்மையாக எந்த ஒரு மனிதனும் ஒரு பூர்ணமான அன்புள்ளவர்களாக இருக்க முடியாது என்று அதேபோல உண்மையானது என்பதை நான் யோசித்து பார்த்தேன். அதாவது நாங்கள் எல்லாரும் அன்பு கூறுகிறோம், ஆனால் நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, am I really loving someone? I'm loving someone, but am I really loving someone? நான் உண்மையாக அன்பு, அதை நான் உண்மையாகவே நான் நேர்மையாகவே அன்பு செய்கிறேனா என்றதான் கேள்வி. நாங்கள் யாரையும் பார்த்து சொல்லலாம், ஐ லவ் யூ, நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்று சொல்லலாம் அன்பானவர்களே. ஆனால் அந்த அன்பு அந்த தேவனுடைய அன்போடு அந்த தேவனுடைய அன்புக்குள்ளே அது அடங்காவிட்டால், அல்லது அந்த தேவனுடைய அன்பை ருசித்து பார்த்திருக்காவிட்டால், அந்த தேவனுடைய அன்பினாலே நிரப்பப்பட்டிருக்காவிட்டால், மற்ற எல்லா அன்புகளும் நாங்கள் சொல்லுகிற அன்பு என்பது அது வீணாயும் அது பாவமாயும் தான் அன்பானவர்கள் இருக்கும். ஆகவே தான் இந்த நாட்களில் என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவர் போட்ட பாரம், நீங்களும் நானும் இந்த அன்பிலே வளர்கிறவர்களாய், இந்த உண்மையான அன்புக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்களாய், தேவன் எங்களை அழைத்த அந்த அன்புக்குள்ளே நாங்கள் உறுதியானவர்களாய் வாழ முதலாவது அந்த அன்பு இன்னது என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும். பல அர்த்தங்கள் கொடுக்கிற உலகிலே, பல விதமாய் சொல்லப்படுகிற இந்த உலகிலே, பல விதமாய் செயற்படுகிற இந்த உலகிலே சரியான நிலை ஒன்றுக்குள் வருகிறது தான் எங்களுக்கான முக்கியமானதாகவே தான் நான் சென்ற வாரம் இந்த பகுதிக்கான தலைப்பை நான் கொடுத்தேன். இதுதான் அது. This is what it is. வேறு ஒன்றுமில்லை, இதுதான் அது, இதை தவிர வேறு ஒன்றுமில்லை. ஆகவே சென்ற வாரம் நாங்கள் பார்த்த காரியத்தில் முதலாவது நாங்கள் சொன்னோம், அன்பின் பிறப்பிடம் தேவன் தான். 1 யோவான் 4:8 சொல்லுகிறது, தேவன் தான் அன்பாக இருக்கிறார். அந்த உண்மையான அன்பினுடைய பிறப்பிடம் தேவன். அதாவது உண்மையான அந்த அகாப்பே அன்பினுடைய அன்பு தான் தேவனுடைய சுபாவம், மற்றது தேவனுடைய தன்மையும் சுயமும் அது. பின்பு நாங்கள் பார்த்த முதலாவது காரியம், அதை நான் அறிமுகத்திலே பகிர்ந்து கொண்டேன். முதலாவது பாயிண்டாக நான் கொண்டு வந்தது இதுதான் அது என்று பார்க்கிற போது, தேவனின் அன்பு நித்தியமும் சதா காலமுமானது என்று அதை நாங்கள் எரேமியா 31:3 பார்த்தோம். தேவன் இஸ்ரவேலுக்கு சொன்னார், உங்களை நான் அநாதி சிநேகத்தால் சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் நான் உங்களை இழுத்துக் கொண்டேன் என்று. நான் இன்று காலை கொஞ்சம் யோசித்துக் கொண்டிருக்கிற போது, தேவன் ஆதியும் அந்தமும் அல்லாதவர், அவர் அநாதியானவர், அதே நேரம் அதாவது அவர் நித்தியமும் அவர் சதா காலமுமானவர். ஆகவே அவருடைய அன்பு அது நித்தியத்தில் இருந்தது மாத்திரமல்ல, அது சதா காலத்துக்குமானது. அவை நானும் நீங்களோ மனிதர்களாய் நாங்கள் நித்தியமானவர்களும் அல்ல, ஆனால் சதா காலத்தில் நாங்கள் தேவனோடு ஜீவிக்க போகிறவர்கள். ஆனால் எங்களுடைய பூமியினுடைய வாழ்க்கை வரையறையானது. நான் கொஞ்சம் யோசித்தேன், அந்த அன்பை பிரதிபலிக்க வேண்டியவர்கள், அந்த அன்பினுடைய சாயலாய் ஜீவிக்க வேண்டியவர்கள், எப்படி இதை நாங்கள் கிரிகையில் போடலாம்? அல்லது அந்த அன்பை ருசித்து பார்க்கிற நாங்கள் கொஞ்சம் யோசிக்கிற போது எனக்கு இப்படியாய் தட்டுப்பட்டது. இந்த நவம்பர் மாதம், இந்த வருடம் நவம்பர் மாதம் கடைசி பகுதியில் நான் என்னுடைய முதலாவது பேரப்பிள்ளையை நான் என்னுடைய கைகளிலே ஏந்த போகிறேன். ஒரு ஸ்டைலிஷ் ஸ்மார்ட் கிராண்ட்பாவின் கையில் ஒரு பேரப்பிள்ளை வரப்போகுது. அவை இப்பொழுதே நான் யோசித்தேன், நான் இன்றிலிருந்து யோசித்தது, அவை வரப்போகிற என்னுடைய பிள்ளையை, அந்த பேரப்பிள்ளை நான் நேசிக்க இப்பொழுதே என்னை எப்படி ஆயத்தமாகிக்கொள்ளலாம். ஏன்னா ஒரு நாள் அந்த பிள்ளை சில நேரத்தில் என்னை பார்த்து சொல்லலாம், நாக்கியான்னு சொல்லலாம், கிழவாண்டு கூப்பிடலாம் என்னை, அல்லது சொல்லலாம் யூ ஆர் ஓல்டு, நீ ஒரு பழமையானவன், உனக்கு என்ன தெரியும் என்று கூடி சொல்லலாம். பட் am I ready to love my child? நலாயத்தமா என்னுடைய பேரப்பிள்ளை அன்பு செய்ய போவேன். நான் நிற்கிறேன், எங்க இருக்கிற கிருபை நெல்லைக்குள்ளே, எங்களுக்கு இருக்கிற வரையறைக்குள்ளே அன்பானவர்களே, நாங்கள் இனிமேல் சந்திக்க போகிறவர்கள் யாரானாலும் எப்படிப்பட்டவர்களானாலும் தேவனுடைய அன்பு எங்களுடைய இதயத்துக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால், அந்த தேவனுடைய அன்பு எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினால், அவருடைய சாயலை பிரதிபலிப்பதற்கு ஏதுவாய் நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம். அதே நேரம் எங்களுடைய ஜீவிய காலம் பூராய் தேவன் எங்களை அனுமதிக்கிற காலம் வரையிலும்
அதே அன்புக்குள்ளே நிலைத்திருக்க அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வார். இரண்டாவது காரியத்துக்கு இன்றைக்கு நான் வரும்போது அதான் வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்னோடு திருப்பிக் கொள்வீர்களானால் 1 John chapter 3 verse 1 வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை என்று யோவான் சொல்லுகிறார். அந்த முதலாவது பகுதியில் அவர் சொல்லுகிறார், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நம் மீது பாராட்ட அன்பு எவ்வளவு பெரியது. அதாவது அவருடைய அன்பை வேதம் சொல்கிறது, he has lavished his love upon us. எவ்வளவு தூரம் அவர் எங்களை தன்னுடைய அன்பினால் அந்த அன்பு அன்பானவர்களே அது தற்காலத்துக்கும் இன்றைக்குமானது. இரண்டாவது காரியம் நாங்கள் பார்க்கிறோம், அந்த அன்பு இதுதான் அது என்று பார்க்கிறப்போ தேவனின் அன்பு அது தற்காலத்துக்கும் இப்பொழுதுக்குமானது. God's love is present and now. நாங்கள் எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அன்பானவர்களே, அதாவது அது மனித அன்போடு அது சில அன்பு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மாத்திரம்தான். நாங்கள் சொன்ன முதல் அது நித்தியமானது சதா காலமும் அன்பு இட்ஸ் present and now. அது இப்பொழுதும் தற்காலத்துக்குமானது. ஆகவே நீங்கள் நானும் எந்த சூழ்நிலையிலே எப்படி போய்கொண்டிருந்தாலும் நீங்கள் நானும் ஒன்றை மிகவும் நம்பலாம், மிகவும் விசுவசிக்கலாம். அந்த மாறாத தேவனுடைய அன்பு எங்களோடு இப்பொழுது இந்த நேரத்தில் இருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கிற போது Romans chapter 5 verse 8 ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மீது வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மீது வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். எந்த மனுஷனும் அன்பானவர்களே தேவனுடைய சமூகத்துக்குள்ள போய் நான் ஒரு பாவி என்பதை புரிந்து கொள்கிற நேரம், அவர் பாவ அறிக்கை செய்கிற நேரம், அவரிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிற நேரம், அது எந்த வேளையானாலும் எந்த சந்தர்ப்பத்திலானாலும் எந்த காலத்தினாலும் அந்த கிருபை நிறைந்த அந்த அன்பு அந்த மனிதனுக்கு வேண்டிய எல்லா விடுதலையும் கொடுக்க, எல்லா ஆறுதலையும் கொடுக்க, எல்லா சமாதானத்தையும் கொடுக்க அது ஏதுவானது. இன்றைக்கு என்னோடு இணைந்திருக்கிற நீங்களும் நானும் ஒரு காரியத்தில் உறுதியாக இருக்கலாம். சில பேர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் எங்கள் மீது அன்போடு இருப்பார்கள், அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மாத்திரம்தான். ஏன்னா நாங்கள் கண்ட மனிதனுடைய அன்பு எங்களை அநேக நேரத்திலே ஏமாற்றத்துக்குள்ளாக்கியது. It really disappointed us. சில நேரத்திலே நாங்கள் சில தோல்விகளை சந்திப்பதற்கு ஏதுவாக அது இருந்திருக்கலாம். ஏனெனில் உண்மையான அன்பு நானும் நீங்களும் அந்த தேவனுடைய அன்பை நாங்கள் காண்பிக்கிறவர்களாக, அந்த அன்பு நிறைந்தவர்களாக இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த உலகம் ஓம் கொடுத்து அந்த உலகத்திலே காணப்படுகிற பிரச்சனைகள் ஒன்றுமே இருந்திருக்க முடியாது. அல்லது அந்த பிரச்சனைகள் நாளாக குறைந்து கொண்டு போயிருக்கும். விபச்சாரம் என்று ஒன்று இருந்திருக்காது, களம் என்று ஒன்று இருந்திருக்காது, பொய் என்று ஒன்று இருந்திருக்காது, சண்டைகள் என்று ஒன்று இருக்காது, குடும்பங்களிலே பிரச்சனைகள் என்று ஒன்று இருந்திருக்காது, மற்றவர்களுக்கு அநியாயத்தை கொண்டு வருகிற எந்த ஒரு சம்பவங்களும் இருந்திருக்காது, பஞ்சம் என்று ஒன்று இருந்திருக்காது, பசி என்று ஒன்று இருந்திருக்காது. நான் சொல்றேன், நாங்கள் பட்டியலிட்டு கொண்டே போகலாம். நாங்கள் எப்பொழுதும் மக்களை தூக்கி விடுகிற நிலையிலே தான் நீங்களும் நானும் போய்க்கொண்டு. ஆகவே தான் நான் சேலஞ்ச் பண்ணப்பட்டேன். இந்த பகுதியை பார்க்கிற போது எனக்குள்ளே வந்த சவால், ஆண்டவரே நாங்கள் ஒரு குடும்பமாய் ஒரு சபையாக நாங்கள் எங்கே இருக்கிறோம்ப்பா? உம்முடைய அன்பினால் நிரப்பப்பட்ட நாங்கள், உம்முடைய அன்பை தரித்திருக்கிற நாங்கள், உங்களுடைய அன்பு எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிற இந்த வாழ்க்கையில எங்களுடைய வாழ்க்கை எதை செய்கிறது, என்ன செய்கிறது? சில கேள்விகளை இந்த நாட்களில் நீங்கள் நானும் சீரியஸாக கேட்க வேணும் அன்பானவர்களே. எங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் புடமிட்டு பார்க்கணும். ப்ளீஸ் ரிஃப்ளெக்ட் ஆன் அவர் லைஃப்ஸ். எங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நாங்கள் அதை கொஞ்சம் நாங்கள் விசாரித்து பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையினுடைய, அதாவது தேவன் எங்கள்கிட்ட கேட்டது எங்களை நாங்கள் மாத்திரம் பார்க்க, இன்னொருவரை பார்க்க அல்ல. சில நேரங்களில் எங்களுக்கு வருகிற ஒரு குழப்பம், ஒரு பிசாசானவனுடைய ஒரு தந்திரம் ஒன்றுக்குள்ள சிக்கொண்டு போவோம். நாங்கள் இன்னொருவரை குறித்து இந்த நேரத்தில் யோசிப்போம். இன்னொருவரை குறித்து நாங்கள் யோசித்து அவர்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் நானும் சிந்திப்போம். ஆனால் அன்பானவர்களே, நாங்கள் இன்னும் பாவத்துக்குள்ளே இருக்கிறோம், நாங்கள் இருள இருக்கிறோம். ஏன்னா தேவன் உங்களோடும் என்னோடும் தான் பேசுகிறார். தேவன் இந்த நேரத்தில் உங்களையும் உங்களையும் நான் என்னையும் தான் பார்க்க சொல்கிறார். ஆகவே ஆவியானவருக்கு நாங்கள் இடம் கொடுப்போமானால் நாங்கள் மேன்மையான நிலை ஒன்றுக்குள்ளே செல்லலாம். மூன்றாவது காரியம்,
இந்த நேரத்தோடு வேகமாய் சொல்லுகிறேன். ஆனால் சில வேத பகுதிகளை நான் உங்களுக்கு முதல் சொன்னேன், தியானிங்க, நோட்ஸை எடுங்க. தாவியானவர் உங்களோடு பேசுகிற காரியங்களை பாருங்கள். 3வது காரியம், அதே ரோமர் 5ஆம் அதிகாரம் 6 தொடக்கம் 8 வசனங்களிலே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருத்தன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், வேதம் சொல்லுகிறது, நாம் பலனற்றவர்களாக இருக்கிற போது குறித்த காலத்திலே அக்கிரமக்காரருக்காக மரித்தார். தான் நான் முதல் சொன்னேன், அது தற்காலத்துக்கும் அது எந்த காலத்துக்கும் உரியது என்று. இப்பொழுது சொன்ன அதே போல 3வது காரியம் அன்பானவரே, God's love is very decisive. அந்த தேவனுடைய அன்பு தீர்க்கமானது. தேவனுடைய அன்பு தீர்க்கமானது. God's love is very decisive. அதாவது அவர் உறுதி பூண்டார். நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்றால் அல்ல, உங்களையும் என்னையும் அன்பு செய்கிற, ஒருபோதும் கைவிடாமல் காப்பாற்ற துடிக்கும் அன்பு, சாகுருடைய சாவை விரும்பாத அந்த அன்பு உங்களையும் என்னையும் எப்படியாவது நாங்கள் இருந்த அந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து அந்த பாவ கட்டிலிருந்து உங்களை மீட்டெடுத்து அந்த தேவன் உங்களுக்காய் எனக்காய் வைத்த அந்த ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை வாழ உங்களையும் என்னையும் அதாவது வெளியே கொண்டு வர, விடுதலை கொண்டு வர துடித்தது. So he decided, he committed to that. அவர் அதை தீர்மானித்தார், அதுக்கு அவர் அர்ப்பணித்தார். அன்பானவர்களே, அந்த அன்பு தகுந்தவர்களுக்காக, தகுதியானவர்களுக்காக காண்பிக்கிற அன்பு அல்ல. அந்த அன்பு பாராட்டக்கூடியவர்கள் மீது பாராட்டுகிற அன்பு அல்ல. யோவான் 4ஆம் அதிகாரம் 9 தொடக்கம் 10 வசனங்களை கவனிப்போமானால், யோவான் 4ஆம் அதிகாரம் 9 தொடக்கம் 10 வசனங்கள் இப்படியே சொல்லுகிறது. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும் படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மில் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிற்று என்று சொல்லப்படுது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அதை நாங்கள் தகுதியானவர்களாக, நாங்கள் டிசர்விங் பீப்புளாக இருந்ததால் அல்ல, நாங்கள் வேதியாக இருந்ததால் அல்ல, நாங்கள் அதை தகுதி உடையவர்களாய், தகுந்தவர்களாய் இருந்தவர்களாக இருந்ததினால் அன்பானவர்களே, நாங்கள் தகுதியற்றவர்களாய், நாங்கள் பலனற்றவர்களாய், நாங்கள் வீக்காக, நாங்கள் அவருக்கு எதிரிகளாக, நாங்கள் துரோகிகளாக, நாங்கள் அக்கிரமக்காரராக இருந்த போதும் அவர் தீர்மானித்தது, அவர் தன்னை அர்ப்பணித்தது, தன்னை ஒப்பு கொடுத்தது, உங்களையும் என்னையும் இன்னும் அதிகமாய் அன்பு செய்ய. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, பாவம் எங்கு பெறுகிறதோ அங்கு கிருபை அதிகமாய் பெறுகிறது. பாவம் பெறுகிற இடத்துல கிருபை அதிகமாய் பெறுகிறது என்று. அதுதான் அந்த அன்பு. இன்றைக்கு நாங்கள் சில காரியங்கள் எங்களுக்கு பிடிக்கல, சில காரியங்கள் எங்களுடைய கோணங்களில் போக இல்லை. We keep distance. We keep the person at a distance. நாங்கள் அந்த நபரை நாங்கள் தூரமாக்குவோம், அது அல்லது அந்த நபரிடத்திலிருந்து நாங்கள் தூரமாகுவோம். நான் அடுத்த வாரங்களை வருகிற போது நானும் நீங்களும் பார்க்க போகிறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம், இது ஸ்கிரீனில் வராது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துக்கு வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் சபைக்கு சொல்லுகிறார், அந்த அறிவு கட்டாத அன்பின் அகலத்தையும் ஆழத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் அறிந்து கொள்ளத்தக்கதாய் அறிந்து அந்த அன்பிலே வேரூன்றுகிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்களாக. அன்பானவர்களே, அந்த அன்பு எல்லா எல்லைகளையும் தாண்டி அது செல்லக்கூடியது. அது
எல்லா ஆழங்களுக்கூடாயும் அது கடந்து செல்லக்கூடியது, எல்லா உயரங்களுக்கு மேலாயும் அது செல்லக்கூடியது, எல்லா விஸ்தாரங்களுக்கு மேலாயும் அது செல்லக்கூடியது. Not only agape reaches beyond its boundaries, beyond any boundaries, and it's reachable from any boundary. அந்த அகாப்பே அன்பு எந்த எல்லைகளையும் அது தாண்டி செல்லும். அதுக்கு எல்லையே இல்லை. அது எவ்வளவு உயரமானாலும், அது எவ்வளவு அகலமானாலும், அது எவ்வளவு நீளமானாலும், அது எவ்வளவு ஆழமான, அதே நேரம் மக்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த கட்டத்திலே எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், அந்த அன்பு தற்பொழுதுக்கும் இப்பொழுதுக்குமானது, அது நித்தியமும், அது சதா காலமுமானது, அது தீர்க்கமானது. அந்த அன்பை யாரும் எந்த இடத்தில் இருந்தும் அதை அணுகலாம், அந்த அன்பை அனுபவிக்கலாம், அந்த அன்பை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு நீங்கள் எவ்வளவு தூரமாய் போயிருந்தாலும், எந்த கட்டத்தில் இருந்தால், ஆகவே தான் தாவீது ராஜா 139ஆம் சங்கீதத்தில் சொன்னதுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கு. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலிருந்து நான் எங்கே போய் மறைவேன்? நீர் சர்வ வியாபாகி, சர்வ வியாபி. உம்முடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கேயுமே இருக்க முடியாது. காரணம், it reaches, it goes beyond any limit or boundaries. அது எந்த எல்லைகளையும் எந்த இடத்தையும் அது தாண்டி சென்று யாரையும் அது தொட வல்லது. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொன்னதை குறித்து நாங்கள் வருகிற வாரங்களில் பார்க்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு கிருபை செய்வாராக. இந்த நாட்களில் நானும் நீங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க, ஆண்டவரே, அந்த அன்பு வாசமாக இருக்கிற எங்களுடைய வாழ்க்கை இவ்வளவு தூரம் அன்பானவர் ஆண்டவரே, நாங்கள் அதற்குள்ளே கட்டப்பட்டிருக்கிறோம். நாலாவதும் கடைசியுமானது யோவான் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு, யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு வேதத்தை நாங்கள் விரைவாக திருப்பிக் கொள்வோம். என்னோடு ஆன்லைனில் இணைந்திருக்கிற என் அன்பு உள்ளங்களுக்கு, என் அன்பு குடும்பத்துக்கு, எங்களோடு இணைந்திருக்கிற சகலருக்கு நான் சொல்கிறேன், தயவு செய்து வேதாகம் ஒன்றை கரங்களிலே வைத்துக் கொள்ளுங்கள். தனியாக ஸ்கிரீனில் வர்றதை மாத்திரம் பார்க்க முயற்சிக்காதீர்கள். என்னால் எல்லா வசனங்களும் வர, அதே நேரம் நாங்கள் எங்களுடைய சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் அது பிரயோஜனத்தின் நிமித்தமாய், நன்மை நிமித்தமாய் எங்களுடைய சொந்த வேதாகங்களை நாங்கள் வைத்து இந்த வார்த்தைகளை கவனிக்கிறது மிகவும் நல்லது. ஏனெனில் அன்பானவர்களே, ஒரு வாழ்க்கையினுடைய சுப்ரீம் இஸ் லவ். ஒரு வாழ்க்கையினுடைய மிக உன்னதமானது அன்பானது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்கிற போது நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் எவ்வளவு பெரிய மனிதனான, எவ்வளவு மனிதர் பேசுகிற பாஷைகளை பேசினாலும், எவ்வளவு தூரம் என்னை நான் ஒப்பு கொடுத்த ஒரு மனிதனாக இருந்தாலும், தியாகியாக இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் பிரயோஜனம் இல்லை. நாங்கள் அதை பார்க்கிற போது கர்த்தர் எங்களுக்கு இன்னும் அதிகமாக உதவி செய்ய போகிறார். இந்த 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் நம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகத்தான் அனுப்பினார். முதல் வசனம் சொல்லுது. 16வது வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக தந்தார். அதாவது 4வது காரியம் இதுதான் அது என்று பார்க்கிற போது அது உண்மையான அன்பு. தேவனின் அன்பு ஆறுதலானது, கண்டனமானது அல்ல. God's love is consoling, not condemning. It's not condemning, rather it's consoling. அவர் ஒருபோதும் யாரையும் ஆக்கினைக்கு தீர்க்கிறவர் அல்ல, மாறாக அவர் கட்டி எழுப்புகிறவர். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கலாம், ஒரு விபச்சாரி ஸ்திரியை கொண்டு வந்த போது the entire community, முழு சமூகமும் வேண்டி நின்ற ஒன்று. அவர்கள் நியாய பிரமாணத்தின்படி வந்து சொன்னார்கள். ஆனால் நியாய பிரமாணத்தை ஆக்கியோன் சொன்னது, உங்களில் யாராவது பாவம் செய்யாதவர்கள் தான் முதலாவது கல்லறியுங்கள் என்று. அதோடு மாத்திரமல்ல, அந்த பெண்ணை பார்த்து சொன்னது, அந்த பெண்ணை பார்த்து எந்த விதத்திலும் பிழையான விதத்திலே ஆண்டவர் விமர்சிக்கவும் இல்லை, அவளை கண்டனம் பண்ணவில்லை, அவளை ஆக்கின தீர்க்கல, அவளை கண்டனம் பண்ணல, மாறாக அவள் மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் வைத்திருக்கிறதுக்கு ஏதுவாக ஆறுதலாக அவருடைய அரவணைப்போடு அவர் எப்படி கையாண்டார் என்பதை அந்த பகுதி உங்களுக்கும் எனக்கும் காண்பிக்கிறது அன்பானவர்களே.
இந்த காலையிலே தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நீங்களும் நானும், நீங்கள் உங்களையும் நான் என்னையும் குறித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, அந்த அகாப்பே அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் எவ்வளவு தூரம் அந்த அகாப்பே அன்பினுடைய தன்மைக்குள்ளே, அந்த அன்பினுடைய சுபாவத்துக்குள்ளே இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நாளாந்தம் அந்த அன்பை தான் தேவன் பாராட்டி கொண்டிருக்க, அந்த அன்பை தான் நானும் நீங்கள் ருசித்து பார்த்து கொண்டிருக்கோம். அல்லது நீங்களும் நானும் இன்றைக்கு வாழ்கிற இந்த சமாதானமான வாழ்க்கை, இந்த சந்தோஷமான வாழ்க்கை, இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் இருந்திருக்காது. அது அந்த அன்பால் மாத்திரமே ஆனது. அன்பானவர்களே, அதே போல இந்த நேரத்தை இன்றைய நாள் முதலாக நீங்கள் யாராவது இணைந்திருந்தால் நீங்கள் சொல்லலாம், நீங்கள் அந்த நான் சென்ற வாரம் சொன்ன வண்ணமாய் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் கூப்பிடும் வரையிலும் அவரை விசுவாசித்து உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து, நான் ஒரு பாவி என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டு, இயேசுவே என் பாவங்களை மன்னிங்கள் என்று நீங்கள் ஜெபித்து அவரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் வரையிலும் இந்த அன்பை பரிபூர்ணமாக ருசித்து பார்க்க முடியாது. ஆனாலும் இன்றைக்கு முழு உலகமும் அந்த அன்பினால் தான் வாழ்வடைந்திருக்கிறது. அந்த அன்பு இந்த முழு உலகத்துக்கும் காண்பிக்கப்பட்டிருக்காவிட்டால் இந்த முழு உலகமே என்று அழிந்து போயிருக்கும். அந்த அன்பு ஒன்று தான் இந்த முழு உலகத்தையும் என்று தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய பரிபூர்ணமாயத்தை அனுபவிக்கிறதும், அதனுடைய பரிபூர்ணத்துக்குள்ளே வருவதும், அந்த பரிபூர்ணத்துக்குள்ளே கடந்து செல்வதும் அவர் ஏற்றுக்கொள்வது கூட. ஆகவே இந்த நேரத்தில் கூட லிங்க்ல வருகிற இயேசுவை முதலையாக ஏற்றுக்கொண்டீர்களா என்ற பகுதியில் உங்களுடைய பேரையும் உங்களுடைய நம்பர் இதுக்கு டீட்டெயிலை தருவீர்களானால் நாங்கள் உங்களை ஆவிக்குரிய ரீதியிலே நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கோம். அன்பானவர்களே, மற்றவர்கள் நாங்கள் யாவரும் முடியுமானவர்கள் நாங்கள் இருந்த இடத்துல நாங்கள் எழுந்து நிற்கலாம். இந்த நேரத்தில் அல்லது அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் முழங்கால் படியிட்டு சொல்லுவோம், ஆண்டவரே நீங்கள் பாராட்டின இந்த அன்பு எவ்வளவு பெரியது, அந்த உண்மையான அன்பு எப்பேற்பட்டது. This is what it is. இது தான் அது என்பதை வேறு ஒன்றும் அல்ல. அதுக்கு எப்பேற்பட்ட ஒரு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த விளக்கங்களும் அந்த விவரங்களும் அந்த விவரணங்களும் இந்த அம்சங்களுக்குள்ளே அது அடங்கி இருக்காவிட்டால், அந்த தன்மையை அது வெளிப்படுத்தாவிட்டால் அது எந்த பிரயோஜனமும், அது உண்மையான அன்பு இல்லை. ஹல்லேலூயா. ஹோரி கரபா சந்தல கரபரியாதாய். உள்ளம் நிரம்பி வழிய செய்திடும் உம் அன்பை என்னாலும் என் உள்ளம் உணர்ந்திடும். உம் அன்பின் குரல் என்றும் என் நாவில் தொனிக்கட்டும். நீர் பேசும் வார்த்தைகள் என் மனதில் பதியட்டும். ஆராதிப்பே வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பே ஆராதிப்பே வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பே. உள்ள திரியங்கள் ஆராய்ந்து அறிந்திடும். உம் வார்த்தை என் உள்ளம் மாறா கிரியை செய்யட்டும். நம்பிக்கை இல்லாமல் உள்ளம் வாடும் போதினில் உம் வாக்குகள் என்னாலும் என்னை ஆற்றி தேற்றிடும். ஆராதிப்பே ஆராதிப்பே வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பே உம்முடைய அன்பால் என் உள்ளம் நிரம்பிடும். ஆண்டவரே, அந்த அன்பின் வாய்க்காலாய் ஜீவித்திட, அந்த அன்பின் மகிமையை வெளிப்படுத்திட என்னை மாற்றிடுங்கள் ஆண்டவரே என்று சொல்வோமா? ஆராதிப்பே வாழ்நாளெல்லாம் உம்மையே ஆராதிப்பே.
ஆராதிப்பேன், வாழ்நாளெல்லாம் உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் இருக்கிறவர்களை இந்த ஆண்டவருக்கு எங்களுடைய கரங்களை தட்டி சொல்லுமா, நன்றி அப்பா. நீங்கள் என் மீது பாராட்டின அந்த அன்பு எவ்வளவு பெரியது, உங்களுடைய அன்பு எவ்வளவு மகத்துவமானது, உன்னதமானது. அது ஒன்றே உண்மையான அன்பு. அந்த அன்பிலே நான் வேரூன்றிட, நான் ஜீவித்திட, நான் படர்ந்திட, நான் வளர்ந்திட, நான் பிரகாசித்திட கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்கள். எங்களை ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தமான பிதாவே, உங்களுடைய செல்வங்களும் சொத்துக்களுமான ஒவ்வொருவரையும் எந்த இடத்திலிருந்து ஆன்லைன்ல இணைந்திருந்தாலும், எந்த இடங்களிலிருந்து ஆன்லைன்ல மீண்டும் எங்களோடு இணைய போகிறவர்களா இருந்தாலும் தாப்பனே, ஒவ்வொருவரையும் நான் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய வேண்டுதல் ஒன்றே அப்பா, உங்களுடைய செல்வங்களும் நானுமாய் அந்த அகாப்பே அன்பினால் மாத்திரம், அந்த அகாப்பேவினால் மாத்திரம் இன்னும் அதிகமாய் நிரம்பிட, அந்த அகாப்பேவில் மாத்திரம் நாங்கள் வேரூன்றிட, அந்த அகாப்பேயில் மாத்திரம் நிலைத்திட, அந்த அகாப்பேயில் மாத்திரம் வளர்ந்திட, படர்ந்திட, செழித்திட, பிரகாசித்திட ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்திடுவீர்கள். உங்களுடைய அன்பு எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறபடினால் நன்றி. ஹல்லேலூயா. அந்த வாசமாய் இருக்கிற அன்பின் சாயலை பிரதிபலிக்க ஒவ்வொருவருக்கு கிருபை செய்தல்லுங்க. இந்த நாட்களில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய பிரசன்னத்தில் இருந்து ஆண்டவரே உங்களுடைய கிருபையை பற்றி கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையும் மாறிட ஆண்டவரே அப்பா பிரகாசித்திட கிருபை செய்வீர்களாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சுகம் பெற ஆரோக்கியத்தை கொடுத்து, இந்த பொல்லாத நாட்களில் உங்களுடைய பிள்ளைகளுக்கான பாதுகாப்பை கொடுத்து உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க நான் ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்திங்க, பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க, தொழில்களை ஆசீர்வதிங்க, பிசினஸை ஆசீர்வதிங்க, உங்கள் மகிமையை காண செய்யுங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலத்துக்கும் உங்கள் யாவரோடு கூட இருப்பதாக. தேவன் தாமே தங்கள் முகத்தை உங்கள் யாவர் மீது பிரகாசிக்க பண்ணி, தன் சமாதான சந்தோஷத்தை மாத்திரம் புசிக்க பண்ணி, உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிச்சயத்தில் இருக்கிற அந்த மாபெரும் நித்திய கதையை அவர் நிச்சயமாய் எழுதி முடிப்பாராக. Amen. God bless you, my loving family. God bless you. God bless you.